பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா உலகத்துல மனிதர்களை பலவிதமான நிலைமைகளில் அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். ஒருவர் வசதி வாய்ப்போடு இருக்கிறார், இன்னும் ஒருவர் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார். ஒருவர் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கிறார், இன்னொருவர் நோயாளியாக இருக்கிறார். ஒருவருக்கு அல்லாஹு தாலா எல்லா வளங்களையும் கொடுத்திருக்கிறான், இன்னொருவருக்கு அல்லாஹு தாலா எந்த ஒன்றையும் கொடுக்காமலும் இருக்கிறான். இவைகள் எல்லாம் படைத்த அல்லாஹுடைய ஒரு நியதி. மனிதன் ஆடுறானோ அதை இந்த உலகத்தில் அவன் செய்து கொண்டிருக்கின்றான். மனிதர்களுடைய நிலைமைகளை வைத்து நாங்கள் பொறாமை கொள்வதற்கு, வஞ்சகம் கொள்வதற்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் எங்களுக்கு இல்லை. ஏன்? இவைகளெல்லாம் மனிதர்கள் பெற்றுக்கொண்டதை விட அல்லாஹ் வழங்கிய விடயங்கள். அதை வைத்து நாங்கள் பொறாமை கொள்வது, வஞ்சகம் கொள்வது, இதெல்லாம் எங்களுடைய மார்க்கத்தில் அனுமதித்த விடயம் கிடையாது. எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய தரத்துக்கு கீழால் உள்ளவர்களை நாங்கள் எப்பொழுதும் பார்க்க வேண்டும். எங்களுக்கு மேலால் உள்ளவர்களை நாங்கள் பார்த்தால் நிம்மதியற்று தான் நாங்கள் போவோம். இதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்துரு இலா மன் அஸ்ஃபல மின்கும், நீங்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களின் பக்கம் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய நிலவரத்தில், உங்களுடைய நிலைமைகள் இருக்கின்ற கீழ் உள்ளவர்களை பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்தில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கீழ் உள்ளவர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், இவர்களை வைத்து நீங்கள் வாழ பழகுங்கள். வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். அப்படி பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை நாங்கள் நிச்சயமாக இழக்க வேண்டி வரும். நாங்கள் ஒரு சாதாரண ஒரு வண்டியிலே போகின்றோம், ஒரு விலை உயர்ந்த வண்டியில் போகின்ற ஒருவரை பார்த்து நாங்கள் பொறாமை கொண்டால், அல்லது இவன் இப்படி இருக்கிறான், இப்படி வசதி வாய்ப்போடு இருக்கிறான், இப்படி சொகுசா வாழுகிறான் என்று நாங்கள் நினைத்தால், அதை பற்றி யோசித்தால், சிந்தித்தால் எங்களுடைய நிம்மதியை நாங்கள் இழக்க வேண்டி வரும். இதில் பல தத்துவங்கள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள், உங்களுக்கு மேல் உள்ளவர்களை எப்பொழுதுமே நீங்கள் பார்க்காதீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹ், அதுதான் மிக ஏற்றமானது, அது ஹக்கானது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நிஅமத்தை ஏளனமாக பார்க்காமல் இருப்பதற்கு, கருதாமல் இருப்பதற்கு அதுதான் சரி. நீங்கள் உங்களுக்கு கீழுள்ளவர்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் வழங்கியிருக்கிற நிஅமத்துகள், அருள்கள் உங்களுக்கு புரிந்துவிடும். நீங்கள் மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற அருள்களுடைய பெருமதி உங்களுடைய உள்ளத்தை விட்டும் இல்லாமலாகிவிடும், அது ஏளனமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானார். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் எங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பார்ப்போம், மேலுள்ளவர்களை பார்க்காமல்